பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, இயேசுவுக்கு யாரை பிடிக்கும்? பொறுமையா இருக்கிறவங்கள பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல பொறுமை வேணும், வேலை செய்யற இடங்களை பொறுமை வேணும், எல்லா காரியத்தையும் பொறுமையா இருக்கணும். ஏன்னா பொறுமை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அது நீடிய பொறுமை வந்து ஆண்டவருக்கு இன்னும் நல்லா பிடிக்கும். யோசித்து பாருங்க, வேதத்துல யோபு ஒரு தேவதாசன் இருக்கிற பயங்கர செல்வ சீமான். அவர் ஒரே நாள்ல அவருக்கு எல்லா பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி அவருக்கு எல்லா சொத்துக்களையும் இழக்கிறாரு. இப்போ ஒரு 1000 கோடி உள்ளவர். சரி, நம்ம லோக்கலா சொன்னா ஒரு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு ஆளு ஒரு கோடி ஒரு 50 லட்சம் ரூபாய் இல்லை, அவருக்கு ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கு. ஒரே நாள்ல அவருக்கு இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் இழந்து சொத்துக்களையும் திருடப்படுது, எல்லாம் கொண்டு போகப்படுது, சொத்துக்களும் போயிட்டு தன்னுடைய சரீரம் முழுவதும் வியாதி ஆயிட்டு கொடூரமான பொக்குளம், உடம்பு ஃபுல்லா பொத்து புழுவா நெளிஞ்சிட பொக்குளம் பொத்து பாயுது. அப்படி இருந்தா நம்ம என்ன நினைப்போம்? எப்பா இவ்வளவு நல்ல மனுஷன், இவனுக்கு ஏன் இப்படி வந்தது? ஆனால் நல்லவங்களா இருந்தா நினைப்பாங்க, ஐயோ இந்த மனுஷன் ஒரு தப்பு பண்ணலையே, ஏன் இது வந்து இது என்ன சோதனைன்னு சொல்லி ஒரு கோபப்பட அன்பா பேசுவாங்க. ஐயோ இப்படி இவரு என்ன ஆயிட்டு, இவருக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா மத்த ஜனங்க நினைப்பாங்க, இவன் சரியா நல்ல பாவம் செஞ்சிருப்பான், கொடூரமான பாவி, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்துட்டு, இந்த பலவீனம் வந்துட்டு, இந்த ப்ராப்ளம் வந்துட்டு, அதனாலதான் எல்லாம் இழந்து போய் தருத்திரமா நிக்கிறான். அப்படி சொல்லுவாங்க யாருன்னா மற்றவங்களை புரிஞ்சு கொள்ளாத மனிதர்கள். ஆனா அந்த யோபையா பெரிய செல்வ சீமான். ஒரே நாள் ஆயிரக்கணக்கான கோடிகள் நினைச்சுக்கீங்களா, ஆயிரக்கணக்கான கோடிகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சரீரத்துல பலவீனம் வந்து, மனைவி தூசிக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா இழக்கப்படும். நீங்க எதுக்கு நீ உயிரோட இருந்து நீங்க கடவுளுக்கு நாமத்தை தூசிச்சு ஜீவனால செத்து போங்க, தற்கொலை பண்ணி சாவுங்க, அப்படி இப்படின்னு வந்த வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் ஒரு வார்த்தையை கூட சொல்லல, ஒரு கெட்ட வார்த்தையும் பேசல. நம்ம இருந்தா நம்ம வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னா நம்ம 1000 வார்த்தை பேசுவோம். அல்லேலூயா. நம்ம எப்படி பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா அந்த மனுஷன் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தேவ சமூகத்துல நம்ம பொறுமையா இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புறாரு. அதுக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட இருந்து எல்லாம் பிடிங்கிட்டு விடுறவர் இல்ல. கவனமா இருங்க. ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற நமக்கு ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாரு. அந்த யோபுதாஸ் என்ன செஞ்சாரு? இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு என்ன? இப்போ 10 லட்சம் ரூபாய் அவர் இழந்திருக்காருன்னா ஆண்டவர் என்ன 10 கோடியாட்டு திருப்பி கொடுக்குறாரு. ஏன்னா இவர் இழந்தாரு பாத்தீங்களா, அதுக்காக திரும்பி கொடுக்குறாரு. கவனமா இருங்க. நம்ம பொறுமையா இருக்க ஆண்டவரை நம்மளுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை நம்மள ஆசீர்வதிப்பாரு. இப்ப எவ்வளவுத்துக்கு நம்ம தோற்று போயிருக்கோமோ அவ்வளவுத்துக்கு நம்மள என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம 1 மடங்கு தோற்றா அவரு 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு திருப்பி தருகிறதா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. தேவப்பிள்ளைகளே, நீங்க இதுலெல்லாம் தோற்று போயிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில தோற்று போயிருக்கீங்களா? உங்க பிசினஸ்ல தோற்று போயிருக்கீங்களா? உங்க குடும்பத்துல தோற்று போயிருக்கீங்களா? உங்க நண்பர்களுக்கு தோற்று போயிருக்கீங்களா? அல்லேலூயா. உங்க சரீரத்தையே எந்த நிலைமையில தோற்று போயிருக்கீங்க? அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கவனமா இருங்க. ஆண்டவர் பொறுமையா இருக்கிற உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு ஆனா நீங்க பொறுமையா இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த பொறுமையை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகள், இந்த உலகத்துல யாரு நமக்கு விரோதம் எழுப்பினாலும் நம்ம பொறுமையா இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு மடங்கு 30 60 100 மடங்கு அவரு நம்மள ஆசீர்வதிக்கிறாரு. அது போல தேவ பிள்ளைகளே, ஏசப்பா யோசிச்சு பாருங்க, அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு முத காரணம் வாரி துப்புறாங்க, வாரினால அடிக்கிறாங்க, சவுக்கையால அடிக்கிறாங்க. அடிபட்டு சிலுவை அவர் சுமந்தாரு. அவர் சிலுவை சுமந்தனால அவர் பரிசுத்த தெய்வம். அவரு சிலுவை சுமந்தனாலதான் இன்னைக்கு உங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்தாரு. எப்படி தேவப்பிள்ளை ஒரு மனுஷனை திருத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. பாவிகள், துரோகிகள் இந்த உலகத்துல பரிசுத்தமா பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போனா என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்த ரத்தம், ஆட்டுக ரத்தம், மாட்டுக ரத்தம், பன்னிக ரத்தம் எல்லாம் நம்மளை சுத்திகரிக்க முடியாது. ஆண்டவர் தேவ அவதாரமா வந்து என்ன செய்யறது? தன்னுடைய ஜீவன ஜனங்களுக்காக கொடுக்கிறாரு. அந்த சுத்தமான ரத்தம் தான் நம்மளை இன்னைக்கு ரட்சித்திருக்கு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கி இருக்குது. அல்லேலூயா. நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? கைமாற என்ன செய்யணும்? நம்ம அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம பக்கத்துல இருப்பாங்க, அவங்க நம்ம அறிவிச்சிருக்க மாட்டோம். அடுத்த நேரம் ஒருத்தன் தற்கொலைக்கு நேரம் இருப்பான். நம்ம முன்னால ஒரு நம்ம பஸ்ல போலாம், வண்டியில போலாம், அந்த நேரம் அவன் தற்கொலை நேரம் போவான். நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அவங்க மூச்சை பார்த்தா டெரர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, பயங்கர கடூரமா இருக்கும். அவங்களை பார்த்தா பேசவே நமக்கு தோணாது. ஒருவேளை நம்மளை பார்த்தா அவனுக்கு பேச தோணாது. ஏன்னா முக பாவனைகள் வித்தியாசமா இருக்கும். உங்க பொறுமை, உங்க சாந்தம் பூமிய உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு உயர்வு கிடைக்கணும்னா நீங்க படபட நிப்பாங்களா, அவங்களுக்கு உயர்வு கிடைக்காது. நீங்க பொறுமையா இருங்க. இவ்வளவு காலம் பொறுத்து இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானே, ஆண்டவர் கண்டிப்பா உங்களை உயர்த்துவாரு. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க அதனால பொறுமையா இருங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். யோபையாக்க முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வத தகப்பனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவரா இருக்காரு. அவர் சமுதிர ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும்
ஆண்டவரே, யோபு தேவதாசன் யோபையா பொறுமையா இருந்தது போல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பொறுமையா உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நாங்கள் இவ்வளவு காலம் நான் பொறுத்து விட்டனே, இனி எவ்வளவு காலம் தான் நான் பொறுக்க வேண்டும் என்று வேதனை நிறைந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் பேசிக்கொண்டது தேவ பிள்ளைகள், இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்த பொறுமைக்கு ஒரு முடிவு உண்டாக்குவீராக ராஜா. ஆண்டவரே, ஒரு முடிவு உண்டாக்குவீராக. இவங்க வாழ்க்கையில பொறுத்த பொறுமைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.